1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 10 அன்று உலகின் மிகப்பெரியதும் ஆடம்பரமானதுமான பயணிகள் கப்பல்களில் ஒன்றான ஆர்எம்எஸ் டைட்டானிக் இங்கிலாந்தின் சவுத்தாம்ப்டனில் இருந்து தனது முதல் பயணத்தை தொடங்கியது. ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த கப்பல் சுமார் 269 மீட்டர் நீளமும் 46,000 டன்களுக்கு மேற்பட்ட எடையும் கொண்டிருந்தது. அந்த காலத்தில் இது மிகவும் பாதுகாப்பான கப்பல் என்று பலர் நம்பினர். மூழ்காத கப்பல் என்று மக்கள் பெருமையாக கூறியதாக பின்னர் பல கதைகள் பரவினாலும் அந்த வார்த்தை நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ விளம்பரச் சொற்றொடராக இருந்தது என்று உறுதியாக கூற முடியாது. டைட்டானிக் இல் முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு என வெவ்வேறு பிரிவுகளில் பயணிகள் இருந்தனர். பணக்கார தொழிலதிபர்கள், குடும்பங்கள், குடியேறி செல்லும் ஏழை மக்கள் என பல்வேறு வாழ்க்கை நிலைகளைச் சேர்ந்த சுமார் 2200 பேர் கப்பலில் இருந்தனர். ஏப்ரல் 14 இரவு டைட்டானிக் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது அருகில் பனிப்பாறைகள் இருப்பதாக பல கப்பல்களிடமிருந்து எச்சரிக்கைகள் வந்தன. இருந்தபோதிலும் டைட்டானிக் தனது பயணத்தை தொடர்ந்தது. அந்த இரவு சுமார் காலை 11:40 மணியளவில் கப்பலின் முன்பகுதியில் இருந்த கண்காணிப்பாளர்கள் ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையை பார்த்தனர். கப்பலை திருப்ப முயற்சி செய்யப்பட்டாலும் மிகவும் தாமதமாகிவிட்டது. டைட்டானிக் அன் வலது பக்கத்தை பனிப்பாறை உரசியதில் கப்பலின் பல பகுதிகளில் நீர் புகத் தொடங்கியது. கப்பலில் இருந்த நீர்ப்புகா பிரிவுகள் அனைத்தையும் முழுமையாக காப்பாற்ற முடியவில்லை. சில மணி நேரங்களுக்குள் கப்பல் மூழ்கும் என்பது தெளிவானது. ஆனால் அப்போது டைட்டானிக் இல் இருந்த அனைவரையும் காப்பாற்ற போதுமான உயிர்காக்கும் படகுகள் இல்லை. மொத்தம் சுமார் 20 லைஃப் போட்ஸ் மட்டுமே இருந்தன. அவற்றில் முழு திறனுக்கும் பயணிகளை ஏற்றவில்லை என்ற சம்பவங்களும் இருந்தன. இதனால் குழப்பமும் அச்சமும் ஏற்பட்டது. முதலில் பல பயணிகள் ஆபத்தின் தீவிரத்தை நம்பவில்லை. பின்னர் கப்பல் சாயத் தொடங்கியதும் மக்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக லைஃப் போட்ஸ் ஐ நோக்கி ஓடினர். பெண்கள் மற்றும் குழந்தைகள் முதலில் என்ற நடைமுறை பல இடங்களில் பின்பற்றப்பட்டது. பல ஆண்கள் தங்கள் குடும்பத்தினரை படகுகளில் ஏற்றி வைத்து தாங்கள் கப்பலிலேயே தங்கினர். ஏப்ரல் 15 அதிகாலை சுமார் நள்ளிரவு 2:20 மணியளவில் டைட்டானிக் முழுமையாக கடலுக்குள் மூழ்கியது. 1000த்திற்கும் மேற்பட்டோர் பனிக்குளிரான கடலில் விழுந்தனர். அருகில் இருந்த ஆர்எம்எஸ் காபேதியா என்ற கப்பல் அவசர அழைப்பை பெற்று சம்பவ இடத்திற்குச் சென்று உயிர் தப்பியவர்களை மீட்டது. டைட்டானிக் பேரழிவில் சுமார் 1500 பேர் உயிரிழந்தனர். சுமார் 700 பேர் உயிர் தப்பினர். உயிரிழந்தவர்களில் 3ஆம் வகுப்பு பயணிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. இந்த விபத்து உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பின்னர் நடைபெற்ற விசாரணைகளில் போதுமான லைஃப் போட்ஸ் இல்லாமை,